நெஞ்சுக்கு நேரா வணங்குதல் ஒரு முறை இருக்கு, இது கரம் குவித்தல் தான். அதே போல புருவ மத்தியில வணங்கணும். யார? குருநாதனை வணங்கும் போது புருவ மத்தியில் நீங்க வணக்கம். இந்த புருவ மத்தியில தான் உயிரினுடைய துடிப்பு இருக்கிற இடம். கையை இங்க வச்சு வணங்கணும். குருவுக்கான வணக்கம் இது. இறைவனுக்கான வணக்கம் மேல குவித்து வணங்குவது. 3 வணக்கம் இருக்குது. நெஞ்சில் வணங்குவது, புருவ மத்தியில் வணங்குவது, தலைக்கு மேல கை குவித்து வணங்குவது. இது ஒரு நுட்பமான செய்தி. யாருக்கெல்லாம் இந்த கை குவிகிறதோ அவங்களுக்கெல்லாம் நெஞ்சு மலரும். இதயம் மலரணும்னா என்ன பண்ணணும்? கைய குவிக்கணும்னு சொன்னார். யாரு? மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார். எங்க? சிவபுராணத்துல இல்ல, இன்னொரு பிற்பகுதியில ஒண்ணு சொல்றாரு, கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. ஒரு வியப்பு பாருங்க. இந்த கைகள் ரெண்டும் குவிந்தால் நெஞ்சு விரியும். கை விரிஞ்சிச்சுன்னா நெஞ்சு குவியும். அப்ப நெஞ்சு மலரணுமா குவியணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன பண்ணலாம்? விரியணும். அப்ப ஏன்? நெஞ்சு விரிந்தாத்தான் விசாலமான அன்பு பிறக்கும். நெஞ்சு விரிந்தாத்தான் இரக்கம் பிறக்கும், கருணை பிறக்கும், அன்பு பிறக்கும். இல்லைன்னா நெஞ்சு என்னவாது? விரிவடையவில்லை என்றால் பயனில்லாமல் போய்விடும். அப்ப நெஞ்சு மலர்னா என்ன பண்ணட்டும்? சார் டாக்டர்கிட்ட போய் என் நெஞ்சே மலரமா இருக்கு டாக்டர், ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர். நான் மருந்து கொடுப்பாரா என்ன? கொடுக்க மாட்டாரு. கையை குவிச்சிங்கன்னா நெஞ்சு மலர்ந்துடும். அப்ப இதயத்தை மலர்த்துகின்ற அருமையான சாதனம் கை குவித்தல் என்ற. அதனால நம்முடைய சமய நெறிகள்ல கடவுளுக்கு முன்னாடி போய் கை குவித்து வணங்குனாங்க. ஏன்? அவன் நெஞ்சில தானே இருக்கிறான். நெஞ்சில தான் இருக்கிறாரா என்ன? அப்படித்தான் நூல்லாம் சொல்லுது. நமக்கு சந்தேகமான இப்பதான் படிச்சோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்க தான் படிச்சோமா? திருவள்ளுவருடைய திருக்குறள் எடுத்து பாருங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அந்த குறட்பாக்கு எடுத்து பாருங்க. மலர்மிசை ஏகினான், அங்க மலர் என்று எதை சுட்டி இருக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகைன்னு படிச்சீங்கன்னா உரை சொல்றாங்க, நெஞ்சத்தாமரை. மலர் என்று சொல்லிட்டார் வள்ளுவர். என்ன மலர்னு சொல்லல, உரை சொன்ன வந்த பரிமேல் அழகர் சொல்லுகிறார் நெஞ்சத்தாமரை. எந்த நெஞ்சம்? அன்பால் நினைவாரது நெஞ்சத்தாமரையின் கண். அவர் நினைந்த ஊர்வின் வந்து வெளிப்படலின். அவர் என்ன பண்ணாரு? வந்தான் என்று வருவான் என்று சொல்லாம வந்தான் என்று இறந்த காலத்தால் குறித்தார் எழுதினார். ஏன்? விரைவு பற்றி. நினைச்சா வருவான் என்று சொல்வது பொருத்தம் இல்லை. நினைச்சேன் வந்துட்டாயா. ஏன் அவ்வளவு வேகமா இருக்கிறாயா இறைவன்? அதனால ஏகினான், மலர்மிசை ஏகினான், ஏகுனான், ஏகுவான்னு சொல்லணும். நான் நெஞ்சில நினைச்சேன் வந்துட்டாயா முருகன் சொன்னா சரியான பொருத்தம். இங்க எப்படி தெரியுமா இருக்குது? நெஞ்சில நினைச்சேன் வந்துட்டான். வந்துட்டான் என்பது இறந்த காலம். நினைச்சது இப்பத்தான், வருவான்னு சொல்லணும். இல்ல இறந்த. ஏன்? விரைவு பற்றினர். இப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் ஏன்? எங்கேயோ இருந்து வருவதில்லை, இங்கேயே தான் இருக்கிறான். இப்ப வரைக்கும் தெரியாம இருந்தான், கை குவித்த மாற்று தெரிகிற மாதிரி வந்துட்டான். அவ்வளவு விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நமக்கும் இறைவனுக்கும் இடையே தொலைவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவன் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கிறான். நம்மால் அவன் கூட இருப்பதை அறிய முடியாம இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த அறியாமை அகலுமானால் இறைவன் என் கூட இருப்பதை நான் என்ன பண்ணலாம்? நிச்சயமாக உணர முடியும். எனவே இறைவனை வணங்குகிற பொழுது கரம் குவித்தல் என்று ஒன்று இருக்கிறது, சிரம் குவித்தல் என்று ஒன்று இருக்கிறது. கரம் குவித்தால் உங்கள் உள்ளத்தை மகிழச் செய்வான். சிரம் குவிப்பீர்களா உங்களை உயரச் செய்வான். உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டுமே வேணும். ஏன்னா மகிழ்ச்சியும் வேண்டும், உயர்வும் வேண்டுமா இல்லையா? அப்ப தெய்வத்தை எப்படி வணங்கணும்? கை குவித்து வணங்குங்க, தலை குவித்து வணங்குங்க, ரெண்டையும் செய்யுங்க. நமக்கு எந்த வணக்கம் இல்லை. இப்படி போட்டு போட்டு ஹாய் 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 சாமி கும்பிட போறேன்னு போவான். இப்படியே பைக்கில் போ, இப்படியே கையெடுத்து கும்பிடணும், அப்பதான் வணக்கம். பைக்கில் கும்பிட முடியாது. என்ன பண்ணணும்? நிறுத்தி ஒரு கும்பிட போட்டு போட்டு போகணும். பைக் ஓட்டும் போது ரெண்டு எடுத்து கும்பிடலாமா என்ன? அப்புறம் வேற மாதிரி ஆகி போடும். ஆனா அவங்க தான் சொன்னார், சொற்ப 2 கையெடுத்து கும்பிட சொன்னாங்க. நான் பைக்கில் வேற போயிட்டு இருக்கிறேன், கோயில பார்த்தாச்சு சிவசிவா அப்படின்னு, அப்புறம் வேற சிவசிவான்னு ஆயிடும். ஓரமா நிறுத்தி ஒரு வினாடி, பெருமானே உள்ள வந்து கும்பிடணும், நேரம் இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் வந்து பார்க்கறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கும்பிட்டே போனீங்கன்னா இது நாளைக்குள்ள கூட்டிட்டு வந்துடும். எனவே கரம் குவித்தல் ஒரு நெறிமுறை, சிரம் குவித்தல் ஒரு நெறிமுறை.
கரம் குவித்தால் நெஞ்சில் இறைவன் மகிழ்ச்சியை கொடுப்பான், சிரம் குவித்தால் உங்கள் நிலையை மேலும் மேலும் உயர்த்துவான். ரெண்டுமே வேண்டும் என்றால் இரண்டையும் செய்யுங்கள். எனவே சிரம் குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க.